ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் மதுரை ஃப்ளேவர்ஸ் விஜயா. இன்றைக்கி நம்ம பொங்கல் அன்னைக்கு நம்ம செஞ்ச அக்கார வடிசல் எப்படி பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஸ்ரீரங்கம் கோயிலில் பிரசாதமாக கொடுப்பாங்க. இது பொங்கலை விட ரொம்ப டேஸ்டியாக, ரிச்சாக, சூப்பராக இருக்கும். க்ரீமியாகவும் இருக்கும். இது சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு தோணும். வாங்க நம்ம இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க அக்கார வடிசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்து அதை கொதிக்க வச்சுருக்கேன். பாயிலிங் வந்த உடனே நான் 1 மணி நேரம் சோக் பண்ணி வச்சுருக்கிற பச்சரிசியை 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து உள்ளர சேர்த்துக்கிறேன். இப்போது 2 டம்ளர் பச்சரிசிக்கு 4 டம்ளர் வெல்லத்தை பவுட்ரு பண்ணி பாகு காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கேஷ்யூவும் ட்ரை கிரேப்ஸையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா எடுத்திங்கன்னா நல்லா குழைவாக சூப்பராக வந்திருக்கும். இப்போ நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை இதையும் இதோட சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் கீயையும் சேர்த்து அதோட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ அண்ட் ரைசின்ஸையும் அதோட சேர்த்துடலாம். இப்போ சூப்பர் டேஸ்ட்டாக நமக்கு அக்கார வடிசல் பிரசாதமாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம இதை சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இப்போ நான் அதுக்கு கொஞ்சம் கூட சுண்டலும் நான் பண்ணியிருக்கிறேன். கொண்டக்கடலை சுண்டலும் பண்ணி படைச்சிருக்கேன் சாமிக்கு. நம்ம இப்போ பூஜை போட்டு சாமிக்கு தீபாராதனை காமிச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இந்த பொங்கலுக்கு நான் எடுத்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.